பேசும் மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். வணக்கம் வந்து நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் தமிழர்களுக்குன்னு சொல்லும் போது மற்றவங்களும் பார்க்குறீங்க, மலையாளிஸ் கன்னடா எல்லோரும் பார்க்குறீங்க. அதனால் வந்து காமனாக வந்து யார் தமிழ் பேசுகிறீங்களோ எல்லாருக்கும் என் ப்ரோக்ராம் புரியுங்க எல்லாருக்கும் வணக்கம். வெறும் வெங்காயம் தக்காளி இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம். இதை வச்சே வந்து நான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எப்படி தொட்டுக்கிறதுக்கு பண்ணலாம். மெயினாக வந்து சப்பாத்திக்கு எப்படி தொட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அதுவும் சீக்கிரமாக காலையிலே பண்ணிடலாம். இதை டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 டிஷ்க்கு வந்து ஆனியன் வந்து இது மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2த்துக்கும் இது வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 4 இதுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். இது தக்காளி வந்து நீட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் பொடியாக எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு ரெசிபியில் மட்டும் நான் ஒரு முட்டை போட போகிறேன். நான் வந்து இப்போ 4 பேன் வச்சுருக்கேன். 4ம் வந்து நான் பேரலாக பண்ண போகிறேன். 4 சைட் டிஷ்ஷஸ் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் ஒரு மூடி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். தக்காளி தொக்கு அது பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு வெடிக்கட்டும். இந்த 2 பேனில் நான் அதை பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் குருமா மாதிரி பண்ண போகிறேன். தக்காளி குருமா மாதிரி பண்ண போகிறேன். அதனால் வந்து பட்டை, இந்த ஸ்டார் அனீஸ், அது தவிர வந்து 2 இந்த பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன், அதை போட்டு போகிறேன். இப்போ வந்து இங்கே தக்காளி குருமா பண்ண போகிறோம். அதுக்கு நீட்டு வெங்காயம் அது நல்லா வதக்கலாம். தக்காளி தொக்கு இங்கே பண்ண போகிறோம். இங்கே வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம். தக்காளி தொக்குக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதில் வந்து தக்காளி குருமாவுக்கு வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீட்டு வாக்கில் இருந்துருக்கேன். இந்த பேனில் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கல். அதனால் இந்த இடத்துல நான் எதுவுமே போடல, கடுகு போடல, ஒன்றுமே போடல. வெறும் வெங்காயம் மட்டும் நீட்டு வாக்கில் கட் பண்ணது இந்த அளவு போட்டுக்கிறேன். இங்கே வந்து இந்த வெங்காயம் வதக்கிட்டேன். இங்கே வந்து நம்ம தக்காளி குருமாவுக்கு வந்து பட்டில் அவங்க போட்டிருக்கோம், வெங்காயம் வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் லேசாக கீரி வச்சுருக்கேன், அது போட போகிறோம். அது போட்டுட்டு அது கூடவே வந்து தக்காளியும் கொஞ்சம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம். இங்கே வந்து நம்ம தக்காளி தொக்கு பண்ணுறோம். அதனால் வந்து 2 பல்லு பூண்டு எடுத்து நீங்கள் லேசாக இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 இருக்கணும். அதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். அது கூட வந்து தக்காளி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூஸ் இல்லாமல் முதல்ல திப்பி மட்டும் எடுத்து போடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். ஜூஸை புழிஞ்சிட்டு திப்பி மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி தொக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக நான் சப்பாத்தி காட்டுறேன் இன்றைக்கி. ஆனால் இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி அப்படி புழிஞ்சிட்டு ஜூஸ் அப்புறமா போடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து வெங்காயம் தக்காளி வதக்கல். அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வெறும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். அது கூட வந்து உப்பு மிளகாத்தூள் மட்டும் தான் போட போகிறோம். அதனால் நல்லா வதங்கட்டும். எல்லாமே இது நல்லா ஃப்ரை பண்ணி இருங்க. இங்கே 2 நேரமாக இது தக்காளி தண்ணி ஊற்ற வேண்டாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதும், அது வெந்துடும் வெளியே. எல்லா ரெசிப்பியுமே வந்து நம்ம தக்காளி கொஞ்சம் போடுறதுனால வந்து அதுவும் தண்ணி விடும். அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும் நம்ம எல்லாத்துலேயுமே. இப்போ இங்கே வந்து நம்ம தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து அதே மாதிரி அங்கே பண்ணுற மாதிரி இங்கே பண்ண போகிறேன். 2 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். தக்காளி புழிஞ்சிட்டு போட போகிறேன். அது தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். இதில் வந்து தக்காளி தொக்கை வந்து கடைசியில் ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டை குருமா மாதிரி இடம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பேஸ்டு தான். வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்ற போகிறோம் அதான் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம தக்காளி குருமாவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் வர அளவுக்கு வச்சுட்டு போட்டுருக்கேன். நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா வந்து தக்காளிக்கு வந்து தக்காளி வெங்காயம் தக்காளியை வச்சு குருமாவுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுறோம். குருமா மசாலா எல்லாம் போட்டு அதில் பண்ண போகிறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து லேசாக வதங்கிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும்னா வந்து தனியாத்தூள், எல்லா குருமாவுக்கு தனியாத்தூள் வேணும். அதனால் நல்லா ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் போடுறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள்.
அது கூட வந்து உப்பு நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் போடுறேன். இது கூட மஞ்சள் தூள். கரம் மசாலா தூள் போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நான் போட்டு பார்க்க வேண்டிய மசாலாலாம். ஸோ இது மட்டும் நல்லா போட்டுட்டு மசாலா போட்ட உடனே நெடி வரும், அதனால் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா எதுவும் காயெல்லாம் வேக வேண்டாம், வெறும் தக்காளி தான். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கடைசியில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு 4 பாதாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து தேங்காவும் அரைச்சி ஊற்றலாம். தேங்காய்க்கு பதிலாக நான் வந்து ஹெல்த்தி ஆப்ஷனாக வந்து பாதாம் அரைச்சி ஊற்ற போகிறேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அது வந்து நமக்கு குருமா மாதிரி வேணுன்றதுக்காக கொஞ்சம் இதில் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் சொன்னதுக்காரமாக நம்ம அதை ஊற்றிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குறோம். நம்ம அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட வந்து உப்பு கொஞ்சம் குவான்டிட்டி இருக்குது, பார்த்து போடுங்க. 3/4 ஸ்பூன் போடணும், சின்ன ஸ்பூன். இதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கணும். இது தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா வதக்கினா அப்படியே சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக. நம்ம லஞ்ச் பாக்ஸில் வைக்கணும். அதில் இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே மற்ற டைமில் நம்ம எல்லாம் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, இங்கேயும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதனால் அதோடய ஜூஸை வந்து எடுத்து வச்ச முன்னாடியே அதையும் ஊற்றிடலாம். இங்கேயும் தக்காளி ஜூஸ் எடுத்து வச்ச மிச்சது அதான் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் போட போகிறோம். நம்ம வெறும் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போடணும். ரொம்ப காரம் வேண்டாம், கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இது கூட வந்து உப்பு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றலாம். ரெண்டுத்துலையும் தக்காளி தொக்கு வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறாங்க. கருவேப்பிலை நல்லா போட்டு வரணும். எல்லாத்தையும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் வேண்டாம், ஆக்சுவலாக வாழை நல்லா இருக்காது. மொத்தம் 3த்துலேயும் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தக்காளி கொஞ்சம் இருந்ததுன்னா கூட நல்லா கரையும். தக்காளி நல்லா கரைஞ்சது நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சி விடுங்க. இங்கே தக்காளி கொதிக்கிட்டோம். நம்ம எப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணுற தக்காளி தொக்கு இப்படி தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி, அது கூட வந்து கொஞ்சம் பூண்டு 2 பல், கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள். இந்த தக்காளியை வந்து நம்ம கொதிக்க விட்டுட்டு தண்ணியாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா திக்காக தொக்கு மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கலுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் போடணும். நல்லா கொஞ்சம் 2 மூடி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும். அதுக்கு ஏற்கனவே காரம் உப்பு போட்டாச்சு. நம்ம வேறு எதுலேயும் போட வேண்டாம். நல்லா தொக்கு மாதிரி வதக்க போடணும். நம்ம இதை நல்லா சுருண்டு வரும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் கலவி விடுங்க, அடி பிடிக்காமல். இப்போ இங்கே தக்காளி தொக்கு நான் இருக்குது. இங்கே வந்து தக்காளி தொக்கில் வந்து நான் முட்டை போட போகிறேன்னு சொன்னால இதில் வந்து நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஒரு முட்டை மேலே போடாதீங்க, ஏற்கனவே இதுவே வந்து நல்லா கட்டி ஆகிடும் அது ஒரு மாதிரி. அதனால் ஒரு முட்டையை வந்து அப்படியே பச்சையாக அதில் உடச்சி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா நம்ம கலரணும். அப்போ அது தூளாகிடும். நல்லா முட்டை தூளானால் தான் நல்லாயிருக்கும். இதில் அது மிச்சம் அந்த குழம்பு கொதிக்கும் போதே வந்து அந்த முட்டையை வெந்துடும். அதனால் வந்து நல்லா தூளாக உடச்சி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க குழம்போட. இதை முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து முட்டை ஊற்றும் போது நல்லா கட்டி ஆகும். முட்டை இப்படி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நான்வெஜ் மாதிரியே இருக்கும் நமக்கு இந்த குழம்பு. முட்டை போடுறதுனால நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த எல்லா ரெசிபியுமே, இந்த 4 ரெசிபியுமே வந்து 10 மினிட்ஸ் மேலே ஆகாது. ஸோ இப்போ நம்மளுடைய முட்டை குருமா இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். முட்டை நல்லா போட்டதுனால பாருங்கள், நல்லா தூளாக இருக்கும். முட்டை தெரியாது, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு முட்டை போட்டு நம்ம நல்ல முட்டை குருமா பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்மளுடைய தக்காளி தொக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுவும் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்து நம்மளுடைய
குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் இதில் வந்து கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதாம் அரைச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் பாதாம் இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்னும் கொஞ்சம் லிக்விடாக கொண்டு வரலாம், க்ரீமியாக கொண்டு வரலாம் நம்ம இப்போ. இங்கே வந்து நம்மளுடைய வெங்காயம் தக்காளி வதக்கல் நடந்துகிட்ருக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகணும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும் இன்னும். நல்லா இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்க போகிறாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க போடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து பாதாம் அரைச்சிக்க போகிறேன். ஒரு 12 பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மைய அரைச்சிக்கணும். இல்லை வந்து திருப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. அந்த டைமில் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால் அப்படியே வதக்குவோம். ஸோ நல்லா தண்ணியாக அரைச்சிருக்கேன், நல்லா மைய அரைச்சிட்டேன். அதை நான் குருமாவில் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குருமா மாதிரி வந்துடும். தக்காளி குருமா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவுக்கு நல்லா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்தா வந்து நல்லா நீட்டாக போடணும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அந்த பச்சை மிளகாவோட சேர்ந்து அந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் நான். நல்லா சுருண்டு வருது. ஸோ தீய ஆரம்பிக்குது, ரொம்ப தீய விடக்கூடாது. நல்லா கல்லிகிட்டே இருக்கணும். நல்லா இந்த பதம் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம உள்ளே வைக்கலாம் நல்லா சப்பாத்திக்குள்ளே. இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்காங்க. நம்மளுடைய தக்காளி வெங்காயம் வதக்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முட்டை போட்டு தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இங்கே இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட பண்ணலாம். நல்லா தக்காளி தொக்கு நல்லா தண்ணியாக பண்ணிவிட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றலாம். நீங்கள் இல்லைன்னா வந்து இது மாதிரி கட்டியாகவும் பண்ணலாம். நம்ம சப்பாத்தி தொட்டுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ரெகுலராக பண்ணுற எப்பவுமே பண்ணுற தக்காளி தொக்கு, ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம். நமக்கு இது வந்து நல்லா இட்லிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா வந்து இது நல்லா சுண்ட வச்சிடலாம். இது நல்லா ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இப்போ தண்ணியாகவே விட்டுருப்போம். இது நம்ம வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு தக்காளி முட்டை மசாலா அது பண்ணோம். அதை இங்கே சர்வ் பண்ணுறேன். நான் சப்பாத்தி தொடுக்கலாம் நல்லா கொஞ்சம் கட்டியாக பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் தண்ணியாகவும் பண்ணிக்கலாம். இதை தக்காளி முட்டையும் சேரும்போது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல ஒரு நான்வெஜ் மாதிரி ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். இதை நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம். தக்காளி தொக்கு வந்து நல்லா தண்ணியாக பண்ணால் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லா துவச்சி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா வந்து நல்லா கட்டியாகவும் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் இதை கட்டியாக எடுத்துக்கோங்க. வீட்டில் சாப்பிட போகிறதா இருந்தால் தண்ணியாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நல்லா பூண்டு இது கூட கருவேப்பிலை அதெல்லாம் போடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம இதை. ஸோ நம்மளோட தக்காளி தொக்கு வந்து நாங்கள் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி குருமா பண்ணோம். தக்காளி குருமா வந்து நல்ல ஒரு குருமா டேஸ்ட் வரும். எல்லா மசாலா போடுறோம், கரம் மசாலா டேஸ்ட் வரும் நல்லா. அது வெங்காயம் தக்காளி வந்து நீட்டாக வாக்கில் அரைஞ்சிக்கணும். இது கொஞ்சம் நல்லா டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாய் தான் போட போகிறீங்க. பாதாம் அரைச்சி ஊற்றுனாலும் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். அது நம்மளோட தக்காளி குருமா இங்கே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து தக்காளி வெங்காயம் தக்காளி வதக்கல் நல்லா ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். இது நம்ம என்ன பண்ணோன்னா வந்து நல்லா எடுத்து ஒரு சப்பாத்தி நடுவில் வச்சுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்பாத்தியை ஹாஃபாக கட் பண்ணால் ஸோ நல்லா ராப் மாதிரி கிடைக்கும் 2 பக்கம். இது வந்து நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்னு வைக்கணும்னா நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். வெங்காயம் தக்காளி வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் எதுவும் தண்ணி ஒழுகாதனால வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். வெறும் அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி எடுத்துகிட்டு போகலாம் ரோல் மாதிரி நல்லா. அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கல் 4 ஐட்டம்ஸுமே வந்து நம்ம இன்றைக்கி 10 மினிட்ஸில் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். வெறும் வெங்காயம் தக்காளி, மேக்ஸிமம் அதுக்கு உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் வேணும். அதனால் வந்து இந்த 4 ரெசிபியும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.